everyone, welcome to VV Cooking Spot. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான ஹெல்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் சோயா பால், சில்லி பவுடர் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இங்க நான் அவலை பொடி பண்ணி வச்சிருக்கேன், அது அரை கப், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சிருக்கேன், அது 1 கப், அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அரை கப் வெங்காயம், 3 சீஸ் கியூப்ஸா எடுத்திருக்கேன் கட் பண்ணி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு சோயா பாலை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அதை நல்லா அரைக்க போறோம். இங்க அரைச்சது பாக்குறீங்கல்ல, இது சோயா கீமாம்பாங்க, அந்த மாதிரி எடுத்து இது தனியா வச்சுக்கலாம். பவுல்ல நம்ம வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்றோம், அது கூட சோயா கீமாவையும் ஆட் பண்றோம், வெங்காயம் ஆட் பண்ணணும், காரத்துக்கு ஏத்தாப்புல சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கையில பிடிச்சிங்கன்னா பால் மாதிரி வரணும், ஒட்டாமல வருதான்னு பார்த்துட்டதுக்கு அப்புறமா இப்ப அதை தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்க 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த வீடியோல காட்டுற கன்சிஸ்டன்சில வச்சுக்கலாம். இப்ப இந்த பால்ஸா உருட்டிக்கலாம். சோ முதல்ல ஒரு பாலா உருட்டிட்டு நடுவுல குழி பண்ணிட்டு இந்த சீஸ் கியூபை உள்ள வச்சு நல்லா திருப்பி உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டிப் பண்ண போறோம். இந்த அவல் நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம ரோல் பண்ணி எடுக்க போறோம். இந்த அவல் அந்த பால்ஸ்ல ஒட்டுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி அது எல்லா இடமும் திருப்பி எடுத்து நம்ம இதை டபுள் கோட் பண்ண போறோம். அப்பதான் இது டேஸ்டா வரும். இதோட இன்னொரு சீக்ரெட், இதை நீங்க பால்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்க ஃப்ரீசர்ல வச்சுதான் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியா வரும். இப்ப நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த பால்ஸை நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா எல்லா சைடும் பொரியிற மாதிரி எடுங்க. எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌனா வரும், அப்படி எடுங்க. நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான சீஸ் பால்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தயார். ஸோ பார்க்கவே எப்படி இருக்கு, கிறிஸ்பியா இருக்குல்ல, அது சாப்பிடவும் அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும். இப்போ பாருங்க, உள்ள உடைச்சனா நமக்கு சீஸ் மெல்ட் ஆகி இருக்கிறது தெரியும். பார்க்கவே இவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. ஸோ சாப்பிடவும் அசத்தலா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.